என்ன கிளாஸ் அப்படின்னா ஷார்ட்ஸ் இல்லைன்னா நிக்கர் ஓகேவா. இந்த சின்ன பசங்கள்லாம் போட்டுப்பாங்களா அது மாதிரி ஒன்று வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் நோட்ஸ் எல்லாமே குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரௌசர் அது சின்ன பசங்களோட ட்ரௌசர் இருந்தால் பாருங்கள். அப்படின்னா டேரெக்டாக இப்படி அளவெடுக்கிறதுன்றதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் ஓகேவா. இந்த நோட்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. என்னென்ன அளவு தேவைன்றது இந்த அளவு வச்சு தான் டேரக்ட் மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும் நம்ம ஓகேவா. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அளவு வச்சு போடுங்க. அப்படி இல்லை குட்டி பசங்க இருக்காங்கன்னா டேரெக்டாக அவங்க உடம்புலேயே அளவு எடுங்க சரிங்களா. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இடுப்பு இருக்கு இல்லையா. நான் ஏதாவது ஒரு திங்ஸ் ஓகே இது எதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏதாவது இப்போது நம்ம இடுப்புலேருந்து அளவு எடுக்கணும். இதுதான் கரெக்டாக இடுப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அளவு எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்படி இடுப்பு அளவில் இதுதான் இடுப்பு அளவு ஓகேவா. எங்கே வந்துட்டு நம்ம இப்போ சுடிதாருக்கு பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டேரெக்ட் அளவு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பேண்ட் எதுக்கிட்ட கட்டுவீங்க அப்படின்னு நம்மளை வந்து கேட்பாங்க சரிங்களா. சின்ன பசங்களுக்கு ட்ரௌசர் வந்துட்டு எவ்வளோ லென்த்தில் இருக்குன்றதுக்கு கரெக்டாக வச்சுட்டு ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் டேரக்ட் அளவு எடுத்தால் எவ்வளோ லென்த்துக்கு முட்டிக்கு மேலே வரையுமா இல்லை முட்டி வரையுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் எப்போவுமே முட்டிக்கு மேலே ஷார்ட்டாக தான் இருக்கும் சரியா, ரொம்ப லென்த்தாக வேண்டாம். இது மாதிரி லென்த்து ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வருதோ அந்த ஹைட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப் சைஸுங்கும் போது நீங்கள் அந்த பசங்களோட நீங்கள் கரெக்டாக அவங்க போடுறாங்கல்ல அந்த ரவுண்டு இப்படி எடுக்கணும், இடுப்பை சுற்றி எடுக்கணும் கரெக்டாக சரியா. அது ஹிப் சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து லெக் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா அடிக்கால் அகலம். அடிக்கால்னா ஒரு காலும் இருக்குல்ல. நம்ம இப்போது இது வந்து இடுப்பா, இது வந்து காலோட ஒரு கால்னு வச்சுக்குவோம். ஒரு கால்ங்கும் போது கீழே இந்த பார்ட் இருக்குல்ல தெரியுதா, இந்த பார்ட் இதுக்கு வந்து நீங்கள் அந்த சின்ன பசங்களோட ஃபஸ்ட்டு லென்த் அளக்குறீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 10 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 இன்ச்சில் இன்ஸ்டேப் வச்சு இப்படி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் எடுக்கணும் ஓகேவா. இதுதான் அடிக்கால் அகலம். ஏன்னா நம்ம இப்போது பேண்ட்டே அளவு எடுத்தோன்னா கீழே வந்துட்டு அந்த காலுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் எடுப்பாங்க, அப்போ தான் கால் வந்து உள்ளே நுழையும். அதுக்காக தான் அளவு எடுக்கிறது ஓகேவா. இப்போ வந்துட்டு இந்த அளவு எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு காலுக்குள்ளே போகும். இந்த அளவு நமக்கு தெரியணும். ரொம்ப குட்டியாகவும் பிடிச்சோன்னா ஏறாது, ரொம்ப லூஸாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது ஓகேவா. கீழே அளவு எடுத்துக்கணும். இது அடிக்கால் அகலம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு கால் இருக்கும்ல, நான் அதை வரைஞ்சி காட்டுறேன். இப்படி இருக்கும் ஓகேவா. நீங்கள் இந்த லென்த்து ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஹிப் சைஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு அடிக்கால் அகலம், இதுதான் அடிக்கால் அகலம் ஓகேவா. இந்த ரவுண்டு வந்து அடிக்கால் அகலம். நெக்ஸ்ட் வந்து கீழிருந்து கால் உயரம்ங்கிறது வந்து இது ஓகேவா. இந்த சைடு ஏன்னா இந்த சைடு ரொம்ப முக்கியம்லாம். அவங்களுக்கு எவ்வளோ லென்த்து வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆகுதுன்றது தேவை ஓகேவா. நீங்கள் வந்துட்டு அளவு இது இருந்துச்சுன்னா இதுலேருந்து இந்த கிராஸ் லென்த் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இடுப்பில் இருந்து இன்ஸ்டேப் வச்சுட்டு கரெக்டாக இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, அந்த வரும் ஜாயிண்ட் வரும் ஓகேவா. இதில் இருந்துட்டு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை இன்ச் இருக்கோ இந்த இன்ச்சஸை கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிராஸ் லென்த் எடுக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு எலாஸ்டிக் வேணும். ஏன்னா நீங்கள் எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி பேண்டீஸில் வந்து நாடா வச்சோமோ அது மாதிரி நாடாவும் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த நோட்ஸ்லேயும் அப்படி தான் அளவு எடுத்திருப்போம். நீங்கள் வந்துட்டு கீழே இருந்து இந்த ஒயர் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மேலேருந்து கிராஸ் லென்த் எடுக்கணும். ரெண்டுத்துக்கான லென்த்துமே நான் போட்டிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் நீங்கள் வந்துட்டு இப்போது அந்த இடுப்பளவுலேருந்து 3 பங்கு அளவு வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அளவு இருக்குது, எந்த அளவு எடுத்தாலும் அதில் 3 பங்கு ஓகேவா. இப்போது இது ஒன்று 2 பங்கு வருமா, இதுமாரி இன்னும் 2 வரும். அதில் வந்துட்டு 3 பங்கு எலாஸ்டிக் மட்டும்தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம் ஓகேவா. அதை நான் எப்படின்னு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைனா நான் ரோப்பே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால ரோப் கூட வச்சுக்கலாம்.
நான் இப்போ எப்படி இதை வந்து கட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்துட்டு கீழே வந்து 1 இன்ச் வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைட்டு. ஓகேவா? ஹைட் வந்து 10 இன்ச் இருக்கு. பத்து இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். இந்த சைடுக்கும் நீங்கள் புள்ளி வச்சு இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் வச்சு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு அடிக்கால் அகலம். நம்ம வந்துட்டு காலோட ஒரு சுற்றளவு பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னா, அடிக்கால் அகலம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து லென்த்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மேலே எலாஸ்டிக் வச்சு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் சேர்த்து 12 இன்ச்சு. ஓகேவா? நானும் 12 இன்ச் தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். என்னென்னா தனித்தனியாக நான் வந்துட்டு அளந்தேன். ஓகேவா? தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து ஹிப் சைஸ் வந்துட்டு நம்ம எடுத்த அளவு வந்து 7 இன்ச்சு. அது கூட ஒரு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக. ஓகேவா? சைடில் நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இன்ச் தேவைப்படும். அதனால 7.5 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 7.5 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு காலோட சுற்றளவு. இந்த காலோட சுற்றளவு நமக்கு வந்துட்டு காலோட அடிக்கால் அகலம் வந்து 5.5 வந்துச்சு. அது கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சா நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதான் நம்ம வந்து இன்சீம் அளவு கீழே இருந்து மேல் காலோட உயரம். ஓகேவா? நமக்கு அந்த கிராஸில் வரும்ல, அதுதான் கீழே இருந்து கால் உயரம். அது எடுக்கலாம். அப்படின்லாம் நீங்கள் மேலே இருந்துட்டு அளவெடுக்கலாம். இந்த கிராச் லென்த்துங்கிறது வந்துட்டு நம்ம இங்கே மேலேருந்து எடுக்கலாம். நீங்கள் உங்களோட ட்ரௌசரில் இந்த இடுப்பளவுலேருந்து வச்சுட்டு கீழே வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த சைடில் இருந்துட்டு ஒரு 4.25 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு 4.25 இன்ச்சு வந்துட்டு கீழே இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் இப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணணும். கிராஸில் லைன். நீங்கள் மேக்ஸிமம் கீழே இருந்து லென்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேலேருந்து எடுக்க வருது ஓகே அப்படின்னா நீங்கள் மேலே இருந்துட்டு லென்த் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த கிராஸ் லென்த் வந்து எடுத்துக்கோங்க. ட்ரௌசரில் இப்படி வச்சுட்டு இப்படி லென்த் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ட்ரௌசரில் வச்சுட்டு இப்படி லென்த்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கும். இப்படி கிராஸாக எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுங்க. ஸ்ட்ரைட்டாக வச்ச அளவு வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அது அப்புறம் கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கிராச் எடுக்கணும் இப்படி. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நம்ம சின்ன பசங்க அப்படின்னா 2லேருந்து 3 இன்ச்சஸ் வரையும் எடுக்கலாம். குழந்தையோட உடம்பை பொறுத்து இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கு புள்ளி வச்சு இன்ச் டேப் வச்சு அரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுக்கணும். ஓகேவா? இவ்வளோதான். நீங்கள் மேக்ஸிமம் இந்த கிராஸ் லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு மேக்ஸிமம் சின்ன பசங்களுக்கு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். சரிங்களா?
இப்போது இந்த ஹிப் சைஸில் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிக்கிறேன். ஹிப் சைஸ் வந்து நீங்கள் சுற்றளவு என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் நான் வச்சுருக்கிறது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன். இப்படி ட்ரௌசரை வந்து இப்படி விரித்து வச்சுட்டு அதோட ஹிப் சைஸ் லென்த் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஒரு அளவே போதும். நீங்கள் இப்படி விரித்து வைக்கிறீங்கன்னா அது வந்து 2 சைடுக்கான அளவு. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஃபுல் லென்த்து இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பார்ட்டு. ஓகேவா? ஒரு பார்ட்டுக்கான அளவு. இதே நீங்கள் வந்துட்டு 4 பார்ட் வரும். இதை நம்ம கட் பண்ணோன்னா 4 பீஸ் வரும். ஓகேவா? அப்படிங்கும்போது நீங்கள் சுற்றளவு எடுத்தீங்கன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லை ட்ரௌசர் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி 2ஆக தான் இருக்கும். 2ஆக அப்படி விரித்து வைக்கிறீங்கன்னா இதோட ஃபுல் லென்த் எடுத்தால் போதும். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். நீங்கள் ஃபுல் லென்த்தும் ஃபுல் இடுப்பளவும் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி ஃபுல் இடுப்பளவும் எடுக்கிறீங்க டேரெக்டாக அப்படிங்கும்போது 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.